இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த அதிகாலை பொழுதில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பாக்கியத்துக்காய் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் மேல் பெருகுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எழுந்து பலப்படுவதற்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், அவரை அறிகிற அறிவின் அனுபவம், அவரோடு உள்ள உறவின் அனுபவம் தான். இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். நேற்றைய தினத்தில் தியானித்தோம். சகேயுவின் வீட்டுக்கு இயேசு வருகிறேன் என்று சொன்னபோது சகேயு அவரை மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு போனான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகேயுவின் வீட்டுக்கு இயேசு வருகிறேன் என்று சொன்னபோது இயேசுவை மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு போனது சகேயு மாத்திரமே. அங்கே நீங்கள் வாசித்தீர்களானால் அடுத்த வசனத்தில் இயேசுவை சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போன மனுஷனை பார்த்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர் பாவியான மனுஷனோடு போகிறார். நம்முடைய ஆண்டவர் பாவிகளுக்கு சிநேகிதன். பாவத்தை வெறுக்கிறவரே தவிர பாவியை வெறுக்கிறவர் அல்ல. எந்த பாவியையும் அவர் புறம்பே தள்ளாதவர். எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் அவர் பிரகாசம் அடைய செய்கிற தேவன். எந்த இருளிலும் அவர் பிரகாசமாய் இருக்கிறவர். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசம் அடைய செய்கிறவர். மக்கள் சகேயுவை ஒரு இருட்டை போல பார்க்கிறார்கள். மக்கள் சகேயுவை பாவத்தை போல பார்க்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வை சகேயுவை வித்தியாசமாய் பார்க்கிறது. ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், இவர் பாவியான மனுஷனோடு போகிறார். மக்கள் சகேயுவுக்கு வச்சிருந்த பெயர் என்னது? பாவியான மனுஷன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பாவியான மனுஷனாக, பாவியான மனுஷியாக உலகம் பார்த்து கொண்டிருக்கிறதா? கலங்காதிருங்கள். இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டவளை கொண்டு வந்து கல்லறிய வேண்டும் என்று சொன்னபோது, மோசேயின் நியாயப்பிரமாணம் இப்படி எங்களுக்கு போதிக்கிறது என்று சொன்னபோது, ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று சொன்னபோது எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். அவள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனாள். இந்த கால வேளையில் உங்களை குறித்து உலகம் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குதுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தன்னை குறித்து, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதும் இல்லை, மனுஷர் தீர்ப்பு செய்கிறபடி நான் தீர்ப்பு செய்கிறதும் இல்லை. ஆண்டவருடைய பார்வை வேறு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வேறு, ஆண்டவருடைய சிந்தைகள் வேறு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகேயு எல்லாரும் பார்த்தாங்க பாவியான மனுஷன் என்று. ஆனால் ஆண்டவர் அவனை பாவியான மனுஷனோடு இல்லை, நீதியான மனுஷனாய் பார்த்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியில் எழுப்புதல் பெற்றோர் தேவை. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியில் எழுப்புதல் பெற்றோர் தேவை.
பாவியின் சாவை கூறி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்தர் தேவை. பாவியின் சாவை கூறி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்தர் தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் பாருங்களின்றே, எழுந்து கட்டிடவா. பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர் சகேயுவை பாவியாக பார்க்கவில்லை, நீதிமானாக பார்த்தார். ஏனென்றால் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய பார்வை சகேயுவை நீதியாய் பார்த்தது. குறிப்பாக சொல்லப்போனா சகேயு மக்கள் பார்த்த பார்வைக்கு ஏற்றபடி வாழவும் இல்லை. அங்கே பாவியான மனுஷனோடு போகிறார் என்று சொல்லும்போது ஜனங்களுக்கு முன்பாக அவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் யாரிடத்திலே ஆகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால். அப்படி என்றால் அவன் யாரிடத்திலே அநியாயமாக என்ன செய்யலை, வாங்கலை. அவன் மனசாட்சிக்கு தெரிய அவன் வாங்கலை, அவன் பாவி ஆகலை. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் பிறப்பில் பாவிகள் தான் தேவனுக்கு முன்பாக. ஆனாலும் அவன் மனதளவில் அவன் அறிந்து அவன் அநியாயம் செய்யாத ஒரு மனிதன். இதை யாரும் அங்கே இருந்தவங்க பார்க்கல, ஆனால் இயேசு கண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் இயேசுவின் இடத்துல இயேசுவை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு வந்தேன்னா உன்னை பார்த்து உலகம் அப்படி தான் சொல்லும். ஐயோ பாவம் செஞ்சிட்டான், ஐயோ அநியாயம் பண்ணிட்டான், ஐயோ மதம் மாறிட்டான், ஐயோ இவன் முஸ்லீம் ஆகிட்டான், இல்லைன்னா இவன் வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்துகிறான். இல்லைங்க, இயேசு வந்தால் மதம் அல்ல மாறுவது, மனம் மாறுதல். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை அவருடைய கண் பார்க்கிறதெல்லாம் அவருடைய பிள்ளை என்று, அவருடைய வேலைக்காரன் என்று, அவருடைய வேலைக்காரி என்று, அவருடைய கரத்தில் நீ முத்திரை மோதிரம் என்று பார்க்கிறார் உன்னை. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், அவர் உங்களோடு கூட பந்தி இருக்க வருவார். அல்லேலூயா. உங்களோடு கூட போஜனம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் கூட அவர் விருந்துண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு தான் உங்களை அழைக்கிறார். பரலோகத்தில் என் பிதாவின் ராஜ்யத்தில் உங்களோடு கூட நான் திராட்சரசம், உங்களோடு கூட நான் விருந்து, அந்த விருந்துக்கு ஆயத்தமாய் நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சகேயுவை பார்த்து எல்லாரும் பாவியான மனுஷன்னு சொன்னாங்க ஐயா. அவன் மட்டும்தான் சந்தோஷம் அவன் கூட்டிகிட்டு போனான், மற்ற எல்லாரும் முறுமுறுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் நீர் அவனுடைய வீட்டுக்கு போனீர், அவனோடு கூட விருந்து உண்ண உட்கார்ந்தீர் ஆண்டவரே. நாங்களும் உமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுக்கிறவர்களாக, ஒரு ஆயத்தத்தோடு எங்களுடைய இருதயங்களை உமக்காக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை பார்க்கிற இடம் வேறு, உலகம் பார்க்கிற விதம் வேறு ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி நாங்கள் காணப்படும்படி உதவி செய்தரிடம் என்று செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி பார்த்து, அப்படி அழைத்து, அப்படி தெரிந்து கொண்டு, அப்படி வேறு நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நிச்சயமாக இந்த வார்த்தைகளின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அநேகர் இந்த வார்த்தைகளால் பயனடைய நீங்களும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அறிமுகமான எல்லா குரூப்புக்கும், எல்லா நபர்களுக்கும் அனுப்புங்க. கர்த்தர் பரத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.